வணக்கம். இன்றைக்கி நம்ம 8ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் இயல் 2ல் உரைநடை பகுதியான நாட்டுப்புற கைவினை கலைகள் இந்த பாடப்பகுதியோடைய வினாவிடைகள் தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இதற்கு இருக்கக்கூடிய முந்தைய பதிவில் இந்த பாடத்தை பற்றின விரிவாக்கம் முதல்ல நம்ம பார்த்துட்டோம். இப்போது இந்த பாடத்துக்குரிய வினாவிடைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா? இப்போது இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய வினாவிடைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவதாக பார்க்கக்கூடியது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தவை எனது ஓலைச்சுவடிகள் சொன்னோம். இந்த ஓலைச்சுவடிகள் அப்படின்றது எதெல்லாம் தயாரிக்கப்பட்டது? பனையோலைகள் இல்லையா? அப்போ பனையோலைகள் தான் இதற்கான பதில். பானை ஒரு டேஷ் சிறந்த கலையாகும். பானை செய்தல் சொல்லக்கூடாது, பானை வனைதல் அப்படின்றத நான் பாடம் சொல்லி கொடுக்கும் போதே சொன்னோம் இல்லையா? இப்போ பானை வனைதல், வனைதல் தான் இதற்கான பதில். மட்டுமல்ல என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இதற்கான பதில் நெளில் ஈ மட்டும் கூட்டல் அல்ல. கயிறு கூட்டல் கட்டில் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். இதற்கான பதில் குறில் அ கயிற்று கட்டில். பின்வரும் சொற்களை சொற்றொடரில் அமைத்து எழுதுக. முழுவதும், பாடநூல் முழுவதும் வாசித்தால்தான் தெளிவு கிடைக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி சொற்றொடர் அமைக்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய வாக்கியம் அந்த இடத்துல வரா மாதிரி என்ன செய்யணும்? நம்ம வாக்கியங்களை அமைத்து எழுதணும். எழுதி முடிச்சதுக்கப்புறமா அந்த வாக்கியத்துக்கு கீழே என்ன செய்யுங்க? ஒரு அடிக்கோடிட்டு காட்டுங்க. இரண்டாவதாக பாருங்கள், மட்டும் அல்லாமல். ஏட்டுக்கல்வி மட்டும் இல்லாமல் தொழிற்கல்வியும் கற்க வேண்டும். மூன்றாவது, அழகுக்காக. பல அரங்குகளில் சுடுமண் சிற்பங்களை அழகுக்காக வைத்திருப்பார்கள். முன்பெல்லாம் மண்பாண்டங்களை அதிகம் பயன்படுத்தினார்கள். ரொம்ப சுலபமாக சொற்றொடரில் அமைத்தாச்சு இல்லையா? அதுக்கு அடுத்ததான் குருவினா பார்த்துடலாம். எவற்றையெல்லாம் கைவினை கலைகள் என கூறுகிறோம்? மண் பொம்மைகள் செய்தல், காகித பொம்மைகள் செய்தல், தஞ்சாவூர் தட்டு செய்தல், சந்தன மாலையும் ஏலக்காய் மாலையும் செய்தல், மாட்டுக்கொம்பினால் கலைப்பொருட்கள் செய்தல் ஆகியவற்றையெல்லாம் கைவினை கலைகள் என கூறுகிறோம். இரண்டாவது, மண்பாண்டம் சுடும சிற்பம் ஒப்பிடுக. இது ரெண்டுத்துக்கு என்ன ஒற்றுமை அப்படின்னு கேட்குறாங்க. மண்பாண்டம் சுடுமண் இரண்டா பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு பாருங்கள். களிமண்ணை ஒரு நாள் முழுவதும் ஊற வைத்து மெல்லிய மணல் மற்றும் சாம்பல் சேர்த்து சக்கரத்தால் செய்வது மண்பாண்டம். சுடுமண் என்பது களிமண்ணால் செய்யப்பட்டு சூளையில் சுட்டு எரித்து எடுக்கப்படுபவை சுடுமண் சிற்பங்கள். இவற்றை எல்லாமே நம்ம பாடப்பகுதியில் பார்த்துருக்கோம் தெளிவாக இல்லையா? அதுக்கடுத்து தான் மூன்றாவது குருவினா, பனையோலையால் உருவாக்கப்படும் பொருட்கள் யாவை? குழந்தைகளுக்கான கிளுகிளுப்பை பொம்மைகள், பொருட்களை வைத்து கொள்ள உதவும் சிறிய கொட்டான், பெரிய கூடை, சுளுகு, விசிறி, தொப்பி, ஓலைப்பாய், பனைமட்டை, நாரில் இருந்து கயிறு கட்டில், கூடை போன்றவை செய்யப்படுகின்றன. சிறுவினா, பிரம்பினால் பொருட்கள் செய்யும் முறையை கூறுக. பிரம்பு என்பது ஒரு தாவரம். முதலில் பிரம்புகளை நெருப்பில் காட்டி சூடுபடுத்த வேண்டும். சூடான பிரம்பை நட்டு வைத்திருக்கும் 2 பாறைகளுக்கு இடையே செலுத்தி வளைக்க வேண்டும். அது வேண்டிய வடிவத்தில் கம்பி போல வளையும். பின்னர் அதனை தண்ணீரில் நனைத்து வைத்துவிட்டால் அப்படியே நிலைத்துவிடும். பிறகு அவற்றை இணைத்து சிறு ஆணிகளை அரைந்தும் சிறு பிரம்பு இழைகளை கொண்டும் தேவையான பொருட்களாக மாற்ற வேண்டும். இரண்டாவது கேள்வி, மூங்கிலால் செய்யப்படும் பொருள்கள் குறித்து எழுதுக. மட்டக்கூடை, தட்டுக்கூடை, கொட்டுக்கூடை, முறம், ஏணி, சதுரத்தட்டி, கூரை தட்டி, தெருக்கூட்டும் துடைப்பம், மாடுகளுக்கான மூஞ்சி பெட்டி, பழக்கூடை, பூக்கூடை, பூத்தட்டு, கட்டில், புல்லாங்குழல், புட்டுக்குழாய், கால்நடைகளுக்கு மருந்து புகட்டும் குழாய் என எத்தனையோ பொருள்கள் மூங்கில் மூலம் உருவாகின்றன. இதுக்கடுத்து நம்ம நெடுவினா பார்க்க போகிறோம். தமிழக
கைவினை கலைகளை பற்றிய செய்திகளை தொகுத்து எழுதுக. இப்போ இந்த பாடம் முழுக்க நம்ம என்ன படித்தோமோ அதை அப்படியே என்ன செய்ய போகிறோம், தொகுத்து எழுத போகிறோம். குடம், தோண்டி, கலயம், கடம், மூடி, உழக்கு, அகல், உண்டியல், அடுப்பு, தொட்டி என்று எத்தனை பொருட்கள் இருக்கின்றன பார்த்தீர்களா? இவைகளையெல்லாம் சுத்தமான களிமண்ணால் செய்யப்பட்டவை. பக்குவப்படுத்தப்பட்ட களிமண், மெல்லிய மணல், சாம்பல் ஆகியவற்றை கலந்து எடுத்து கொள்ள வேண்டும். சக்கரத்தின் நடுவே வைத்து உரிய வடிவத்தால் அதை கொண்டு வர வேண்டும். பிறகு அடிப்பகுதியில் நூல் அல்லது ஊசியால் அறுத்து எடுத்து காய வைக்க வேண்டும். பிறகு உரிய மண்பாண்டம் தயாராகிவிடும். மூங்கில் கலை. மட்டக்கூடை, தட்டுக்கூடை, கொட்டுக்கூடை, முறம், ஏணி, சதுர தட்டி, கூரை தட்டி, தெருக்கூட்டம் துடைப்பம், மாடுகளுக்கான மூஞ்சி பெட்டி, பழக்கூடை, பூக்கூடை, பூத்தட்டு, கட்டில், புல்லாங்குழல், புட்டுக்குழாய், கால்நடைகளுக்கு மருந்து புகட்டும் குழாய் என எத்தனையோ பொருள்கள் மூங்கில் மூலம் உருவாகின்றன. பனையோலக்கலை. குழந்தைகளுக்கான கிளுகிளுப்பை பொம்மைகள், பொருள்களை வைத்துக்கொள்ள உதவும் சிறிய கொட்டான், பெரிய கூடை, சுளுகு, விசிறி, தொப்பி, ஓலைப்பாய், பனமட்டை நாரில் இருந்து கயிறு கட்டில், கூடை போன்றவை செய்யப்படுகின்றன. அதுக்கடுத்த பிரம்பு கலை பார்த்தோம். பிரம்பு என்பது ஒரு தாவரம். முதலில் பிரம்புகளை நெருப்பில் காட்டி சூடுபடுத்த வேண்டும். சூடான பிரம்பை நட்டு வைத்திருக்கும் 2 பாறைகளுக்கிடையே செலுத்தி வளைக்க வேண்டும். அது வேண்டிய வடிவத்தில் கம்பி போல வளையும். பின்னர் அதனை தண்ணீரில் நனைத்து வைத்துவிட்டால் அப்படியே நிலைத்துவிடும். பிறகு அவற்றை இணைத்து சிறு ஆணிகளை அரைந்தும் சிறு பிரம்பு இழைகளை கொண்டும் தேவையான பொருட்களாக மாற்ற வேண்டும். இவ்வாறு இந்த பாடத்தினுடைய வினாவிடைகள் எல்லாமே முடியுது. மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.